பெரிய அடி யாருக்கு அப்படின்னு பார்த்தா சிறிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய அடி காத்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கட்சிகள் பார்த்தா காங்கிரஸுக்கு பெரிய அடி காத்திருக்கு. ஓகே. போன முறை வாங்கின சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கிடைக்க போவது கிடையாது. பாஜகவுக்கும் வந்து அவங்க இந்த 4 இருந்தது இல்லைங்களா, ஒன்று அதுலேருந்து இன்னும் ஒன்று 2 இல்லை ஒரு 3 நாள் தான் அவங்க சேர்க்க முடியும். பெருசாக ஒரு 12 சீட்டு, ஏன்னா 33 இடத்துல தாமரை நிற்கிது. அதில் அப்படியே பாதி ஜெயிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுமே வந்து ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ரீஜனல் பார்ட்டி, மாநில கட்சிகளில் வந்து இந்த வாட்டி வந்து சிக்கல்கள் நிறைய இருக்குதுன்னு பார்த்தா டிஎம்டிகேக்கு, விசிகாக்கு சிக்கல் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வந்து சீட் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. ஓகே, பட் பர்சன்டேஜ் குறையிறதுக்கான அது நிறைய வாய்ப்பு இருக்குது. சீட்டை பற்றி இப்போ பேசுகிறோம். இப்போ எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஆனால் இனிமேல் எம்எல்ஏ இல்லாமல் போகிறதுக்கோ இல்லை எம்எல்ஏ கிடைக்காமல் போகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு சில கட்சிகள் ஃபேஸ் பண்ணும். உதாரணத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டிஎம்டிகே பெரிய பின்னடைவை சந்திக்கும். விசிகா கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சுருந்தாங்க. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 6 கொடுத்து 4 ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி வந்து அதில் எத்தனை பேர் வருவாங்கன்றது ரொம்ப கஷ்டம். அதே 4 பேரை தக்க வைக்க கூட வாய்ப்பு இல்லையா? இல்லை, கொஞ்சம் கடினம். 8 வாங்கியிருந்தாங்க இப்போ சீட்டு வாங்கினது. போன வாட்டி 4 ஜெயிச்சாங்க. அதே 4 தக்க வைக்கிறது கடினம். ஓரளவுக்கு கொஞ்சம் திமுக அணியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சிபிஐஎம், சிபிஐ ஒரு 2-3 எம்எல்ஏ தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்க ஒரு 2 எம்எல்ஏ, அவங்க ஒரு 2 எம்எல்ஏ, ஒரு 4 எம்எல்ஏ தக்க வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. மிச்சம் அந்த சைடில் இருக்கிற கூட்டணி நிறைய கஷ்டப்படும். அதிமுக தரப்பில் வந்து பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களோட எண்ணிக்கைகள், சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டுவதற்கும் அமமுக தனது கணக்குகளை தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஒரு 4-5 எம்எல்ஏ வரலாம். ஓகே. அமமுக ஒரு 4 எம்எல்ஏ, அவங்க வந்து ஒரு 8ஓ 6ஓ அதில் ஒரு 10ஓ அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்னை பொறுத்தவரைலாம் என்னென்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. போன வாட்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனேன் திமுகவை பொறுத்தவரைலாம். பட் திமுக கூட இருக்க தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இந்த வாட்டி ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதிமுக பொறுத்தவரை பிஜேபி பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதிமுகவோட இருக்க தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அமமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம்